கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு சங்கீதம் 37ல் 23, 24 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். உங்களோடு கூட சில காரியங்களை பேச விரும்புகிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாராம். அவன் விழுந்து போவதில்லை, தள்ளுண்டு போவதில்லை. அவனை ஆண்டவர் தாங்குறாராம். நல்ல மனுஷன், இதில் எங்கேயாவது கிறிஸ்தவன் இருக்குதா? நல்ல கிறிஸ்தவன் அப்படின்னு இருக்குதா? நல்ல தேவனை கர்த்தரை தேடுகிறவன் அப்படின்னு இருக்குதா? நல்ல மனுஷனுடைய நடைகள். சில நேரத்தில் இயேசுவை அறியாத மக்களில் கூட நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்கள் கூட சிலர் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அந்த அரசு அதிகாரி ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்புறம் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மனிதரை கூட அந்த நல்ல மனுஷன் உண்மையாக இருப்பார் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறோம். இப்போ இந்த நல்ல மனுஷன் பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்டவன் பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு நிமிஷத்தில் அப்படி எடுத்துடலாம். ஆனால் நல்ல மனுஷன், நல்ல ஆள் அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நாம் கரெக்டாக சரியாக கடவுளுக்கு பயந்து அவருக்கு பிரியமுள்ளவனாக இருப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா, நம்ம அப்படி வாழ்ந்துருவோம் அப்படின்னா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் எடுக்கலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அப்போ நல்ல மனுஷனாக இருக்கும் பொழுது கள்ளங்கபடம் இல்லாமல், பொய் இல்லாமல், யாரையும் ஏமாற்றுத்தனம் அப்படி செய்கிறது இல்லாமல் நம்ம சரியாக அப்படி இருப்போம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுடைய நடைகளை உறுதிப்படுத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம செய்ய விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நம்ம நினைக்கிற காரியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நம்ம மேலே பிரியமாக இருப்பார். நம்மளை தள்ளுண்டு போவதில்லாதபடிக்கு கர்த்தர் நம்மளை தாங்கி நடத்துகிற தேவனாக இருப்பார். நல்ல மனுஷனுடைய நடைகள் அப்படியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதுவரைக்கும் அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் அப்படி மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாக அப்படி பெரிய காரியத்தை செய்ய வைப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி. உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை நடத்துவீராங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. நாம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.